ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மரவள்ளி கிழங்குல இறால் போட்டு எப்படி ஒரு டிஷ் செய்ய போகிறேன்னு பாருங்கள். மரவள்ளி கிழங்கு நல்லா செதுக்கி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கைப்பிடி இறால், ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி, கொஞ்சம் புதினா மல்லி, ஒரு 2 பச்சை மிளகாய். ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு ஒரு கைப்பிடி வெங்காயம் போட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி தக்காளி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு நல்லா அது கொஞ்சம் வதங்கணும். வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு போடுங்க. ஏன்னா அப்போ தான் நல்லா வதங்கும். அது அந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விடணும். நல்லா வதக்கி விடும்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடணும். எந்த அளவுக்கு வதக்குறோமோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதுக்கு மெயினாக இறால் இருக்கணும், இறால் இருக்கணும். இறால் இருந்தால் தான் அந்த மரவள்ளி கிழங்கு தீச்சாக்கிறது செம்மையாக இருக்கும். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன டீஸ்பூன் மிளகாய் பொடி கொடுத்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி கொடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி, தனியா பொடி அது கொடுத்துக்கோங்க. கொடுத்து நல்லா வதக்கி விடுங்க. நீங்கள் வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் கூட சேர்த்துக்கலாம். நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் மெயின் இந்த டிஷ்ஷுக்கு இறால் வேணும். இறால் ஒரு கைப்பிடி இறால் அதை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகணும். நல்லா அந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம மரவள்ளி கிழங்கு செதுக்கி வச்சுருக்கோம்ல, அதை அதிலே போட்டுருங்க. அந்த பேன்லேயே போட்டு நல்லா கிளறி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த கிழங்குல போய் நல்லா அப்சர்வ் ஆகும். சின்ன 2 பத்தை தேங்காய், ரொம்பலாம் தேங்காய் ஊற்றக்கூடாது. 2 பத்தை தேங்காய் ஊற்றி நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான மரவள்ளி கிழங்கு தீச்சாக்குனது ரெடி ஆகிடும். நீங்களும் ட்ரை